நம்ம வாழ்க்கையில சில பேர்கிட்ட பேசும்போது, "அப்பாடா! இவன் எப்புட்றா செம்மையா புரிஞ்சுக்கிறான்னு" தோணும். ஆனா, அதுவே நம்ம இன்னொரு சில பேர்கிட்ட பேசும்போது, "இவன் என்ன லூசு மாதிரி பண்றான், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றான்னு" தோணும். தாமஸ் எரிக்சன் எழுதின "சரவுண்டட் பை இடியட்ஸ்ன்ற" புக்ஸு சொல்ற விஷயம் நமக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். இத நீங்க எங்கேயுமே இதுவரையும் உங்களோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. லைக் அவர் இதில என்ன சொல்றாருன்னா, அவங்கலாம் முட்டாளே கிடையாது. அவங்களோட டைப் தான் வேற அப்படின்னு சொல்லிட்டு இவரு டிஃபைன் பண்றாரு. ஸோ இவர் மனுஷங்கள மொத்தம் 4 கலரா பிரிக்கலான்னு சொல்றாரு. அது என்னன்னு சொல்லி நம்ம இதில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரெட் கலர். நான் தான்டா பாஸ் டைப். இவங்க எப்படின்னா, இவங்க ரொம்ப வேகங்க. நெனச்சத உடனே முடிக்கணும். மத்தவங்கள பத்திலாம் இவங்க கவலைப்படவே மாட்டாங்க. இவங்களுக்கு ரிசல்ட் தாங்க முக்கியம். எனக்கு ஏதாவது வேணும். டக்குன்னு முடிச்சு குடு. அவ்வளோதான். டக்கு, டக்கு, டக் எல்லாத்தையுமே உடனே உடனே கேட்பாங்க. இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, நம்ம ஊர்ல ஒரு சில ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர் இருப்பாங்கல்ல. ஹிட்லர் மாதிரி ஆளுங்க. அவங்க கிட்ட நம்ம போறதுக்கே பயப்படுவோம். ஐய்யயோ! எதனா கேட்டுருவாரோ, இதெல்லாம் பண்ண சொல்லுவாரோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி ஆளுங்க. ஆனா இவங்க கூட நம்ம எப்படி பேசணும்னா, உங்களுக்கு எதனா வேணும்னா நீங்க வளவலன்னு அவங்க கிட்ட பேசக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா மேட்ரு வாங்க. சார் இதான் சார் எனக்கு பிரச்சனை. இதான் சார் தீர்வு. அவ்வளோதான். டக்கு டக்குன்னு நம்ம பேசிட்டு இவங்ககிட்ட முடிச்சுட்டு வந்துடணும். அப்புறம் இன்னொரு டைப்புங்க. எல்லோ. இவங்க கொஞ்சம் ஜாலி டைப்புங்க. இவங்க வாய மூடவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே புதுசு புதுசா ஐடியா சொல்லுவாங்க. ஆனா எதையும் ஒழுங்கா செஞ்சு முடிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பாராட்டுனா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில ஒருத்தன் இருப்பான்ல. எப்போ பார்த்தாலும் கலாய்ச்சிக்கிட்டு அவன்தான். இவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும்னா, முகத்த தூக்கி வச்சுட்டு பேசக்கூடாது. எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே பேசணும். அவங்கள நெறைய நம்ம பேச விடணும். "சூப்பர்ரா மச்சான்! செம்ம ஐடியான்னு" சொல்லிட்டே இருக்கணும். அப்பதான் இவங்க கிட்ட வேலை நடக்கும். அண்ட் 3 கேட்டகரி கிரீன் கலருங்க. இவங்க ஒரு அமைதிப்படை டைப். இவங்க எப்படின்னா, உலகத்துல இவங்க தாங்க ரொம்ப அதிகம். யார்கிட்டயும் சண்டைக்கு போமாட்டாங்க. ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. எந்த சேஞ்சும் இவங்களுக்கு புடிக்காதுங்க. இருக்கிறது அப்படியே இருக்கட்டும்னு நெனைப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எதுக்கு வம்புன்னு போற நம்ம பக்கத்து வீட்டு அங்கிள் மாதிரிங்க. இவங்ககிட்ட நம்ம எப்படி பேசணும்னா, திடீர்னு நாளைக்கு நம்ம இத மாத்துறோம்னு ஷாக் குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இவங்ககிட்ட நீங்க ரொம்ப பொறுமையா, நிதானமா என்ன சொல்லணும்னு நெனைக்கிறீங்களோ, அத டீட்டெயிலா விளக்கி சொல்லணும். அவங்கள நீங்க எப்பயுமே அவசரப்படுத்தவே கூடாது. அவங்க டைம் எடுக்க விடணும். அண்ட் 4த் கேட்டகரிங்க ப்ளூ. இவங்க ஒரு ரோபோ டைப்புங்க. எதையும் ஈஸியா நம்பவே மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் ப்ரூஃப் கேட்பாங்க. ப்ரூஃப் குடு, ப்ரூஃப் குடு. இதோட டீட்டெயில் எங்க ஆதாரம் குடு. எங்க பில்லுன்னு அப்படியே கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன ஃபோன் வாங்குனா கூட 10 கடையில விசாரிச்சுட்டு ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்குவாங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நெனைப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம அந்நியன் படத்துல ஒரு அம்பி கேரக்டர் மாதிரிங்க. இவங்ககிட்ட நம்ம எப்படி பேசணும்னு வச்சுக்கோங்க, சும்மா வாயாலலாம் வடை சுட்டீங்கன்னா இவங்க நம்பவே மாட்டாங்க. கையில ப்ரூஃப வச்சுக்கிட்டு, இல்ல டேட்டாவ வச்சுக்கிட்டு தான் பேசணும் இவங்க கிட்ட. கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவால்ல. ஆனா, நீங்க சொல்ல வர்றத டீட்டெயிலா சரியா சொல்லணும். ஏன்னா, இவங்க கிட்ட உங்களோட பருப்பு வேகவே வேகாதுங்க. நெக்ஸ்ட் பிரச்சனைன்னு வந்தா, இவங்க எப்படி அ ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்க்கலாமா? ரெட் கேட்டகரி பீப்பிள். பயங்கரமா கத்துவாங்க. பயங்கரமா திட்டுவாங்க. பொருள் ஏதாவது இருந்தா தூக்கி வீசுவாங்க. அதுவே எல்லோ பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓவரா சீன் போடுவாங்க. என்னை யாருமே மதிக்கலன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணி சுத்திட்டு இருப்பாங்க. அண்ட் அகைன் கிரீன் பீப்பிள். அப்படியே ரொம்ப சைலண்ட் ஆயிடுவாங்க எதனா பிரச்சனைனா. சரின்னு தலையாட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலைய செய்யவே மாட்டாங்க. அண்ட் 4த் ப்ளூ பீப்பிள். இவங்க அப்படியே பயங்கரமா கன்ஃப்யூஸ் ஆகி நிப்பாங்க. அச்சச்சோ! என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்க தப்பு நடந்துச்சு? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அண்ட் ஃபைனல் டச்சுங்க. நம்ம செய்ற பெரிய தப்பு என்னன்னா, எல்லாரும் நம்மள மாதிரியே இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது தான். நீங்க ஒரு ரெட் டைப்பா இருந்தீங்கன்னா, அந்த கிரீன் காரன பார்த்தா பயங்கர சோம்பேறி மாதிரி தோணும் உங்களுக்கு. அதே நீங்க ஒரு ப்ளூ டைப்பா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எல்லோ காரன நீங்க பார்த்தீங்கன்னா, யார்றா அவன் லூசு பையன்னு தோணும். ஆனா உண்மை என்னன்னா, அவங்கவங்க இடத்துல அவங்கவங்க கரெக்ட்டா இருக்காங்க. இவன் இந்த கலர், இவன்கிட்ட இப்படி தான் பேசணும்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசினா, உங்க வாழ்க்கை செம்ம ஈஸியா இருக்கும். சுத்தி இருக்கவங்க யாரும் முட்டாளா தெரியவே மாட்டாங்க. இன்னும் இத பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இன்னும் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் ஜாலி மோட்ல, ஜாலி டோன்ல.
உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியா புரியிற மாரி நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். See you guys.